ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாண வீட்டு ஸ்டைலில் பைனாப்பிள் கேசரி இப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருளை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் நெய் சேர்த்து பைனாப்பிள் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் நெய் சேர்த்து திராட்சை முந்திரியை வறுத்தரலாம். அதிலே ஒரு டம்ளர் ரவை சேர்த்து ரவையை நல்லா வறுத்துக்கலாம். ரவை பொன்னிறமாகட்டும். இப்போ இன்னொரு பேனில் ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்தோடனே ஒரு அரை டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். பால் கொதித்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பைனாப்பிளை சேர்த்துக்கலாம். இப்போ கேசரி கலர் சேர்த்துக்கலாம். தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்து நல்லா கிளறிடலாம். ரவை நல்லா வெந்தோடனே எடுத்து வச்ச சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறிடலாம். இப்போ வதக்கி வச்ச பைனாப்பிளை சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறிடலாம். இதோட அளவுகள் கமெண்டில் பின் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.